சற்று வயதானவர்களுக்கு இரவு யூரின் போகணும் போல் இருக்கும், அவசரமாக வரும். ஆனால் போனால் ஒரு சொட்டு 2 சொட்டு தான் வரும். நல்லா யூரின் போகிற மாதிரி நிம்மதியாக இருக்காது. இவளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வசம்பு அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் இருக்கும். அந்த வசம்பை வாங்கி நல்லா விளக்கெண்ணெயில் நல்லா துவைச்சுடணும். வசம்பை துவைச்சிட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் குத்தி திரி போட்டு அந்த திரி எரியுறதோ இல்லையோ, விளக்கு எரியுறதோ இல்லையோ, அதில் இந்த வசம்பை கருப்பாக சுட்டு விடணும். கருப்பாக சுட்டுட்டு அந்த சுட்டு கருப்பாக ஒரு கறி மாதிரி வருது இல்லையா, அந்த கறியை என்ன பண்ணணும், துளிவுண்டு ஒரு சொட்டு தண்ணி குத்தி நல்லா குழைச்சி, சந்தனம்னா குழைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொட்டு தண்ணி குத்தி நல்லா குழைச்சி தொப்புளை சுற்றி நல்லா ரவுண்டாக போட்டுடணும். போட்டால் அது கொஞ்சம் நேரத்துக்குலாம் வளர்கிற மாதிரி படுத்துக்கணும். அப்படி படுத்துக்கிட்டோம்னா அது வளர என்ன ஆகுன்னா, நல்லா ஜல்லுன்னு நல்லா யூரின் வரும். அம்மாடான்னு இருக்கும். யூரின் போன நிம்மதியாக இருக்கும். தலைவேதனையும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இது ரொம்ப சின்ன விஷயம் மட்டும் தெரியாத வழிய, பாவம் நல்லா யூரின் போகாததுனால அவள் அடிக்கடி எந்த உட்காந்து கஷ்டப்பட்டுருப்பா. பாவம், இந்த கஷ்டம் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டாக்க. இதே வைத்தியத்தை குட்டி பாப்பாவுக்கும் பண்ணலாம். அதாவது குட்டி பாப்பா பிறந்து 1 மாதம் ஆச்சு அப்படின்னா, 1 மாதமான குழந்தையிலேருந்து குழந்தை ரொம்ப வீல்னு ராத்திரிலாம் அழுதுகிட்டே இருந்தது அப்படின்னாக்கா நம்ம பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி வசம்பை நல்லா சுட்டு வச்சுட்டு, ஆனால் பாப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நல்லா குழைச்சிக்கணும். தாய்ப்பாலில் கொஞ்சம் குழைச்சி தொப்புளுக்கு சுற்றி போட்டு வைக்கணும். போட்டு வச்சா பாப்பா நல்லா ஆய் போகும், மூச்சா போகும், அழாது, நல்லா பசி எடுத்து சாப்பிடும். அம்மாவையும் தூங்க விட்டு அதுவும் அழகாக தூங்கும். பாப்பாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு எள், எவ்வளோ நூறு இருக்குது எள், அந்த ஒரே ஒரு எள் அளவு இந்த கறியாக்கி பண்ணியோ அந்த வசம்பை அதை தாய்ப்பாலில் குழைச்சி அது நாக்கில் தடவி விட்டுட்டோம்னா குழந்தை நல்லா பசி எடுத்து நல்லா சாப்பிடும், அழாமல் அது மட்டுக்கா சமத்தாக விளையாடிக்கிட்டு இருக்கும். இது 1 மாத குழந்தையிலேருந்து 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தைகள் வரைக்கும் கூட நம்ம செய்யலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.